ராஜசிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. விருச்சிகராசி நேயர்களே, தற்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய கடகராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கோச்சார நிலையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய கடகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான குரு பேச்சில் பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். விருச்சிகராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியாக வருபவர். குடும்ப ஸ்தானாதிபதி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுபவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்கு அவரே அதிபதி. அதுதான் நம்ம 2ஆம் பாவம்னு சொல்கிறோம். அதே போன்று பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் பாவத்திற்கும் குரு பகவான் தான் அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய கடகராசியில் உச்ச பலம் பெற்ற நிலையில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு உன்னதமான நிலை அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த யோகத்தினை பெற்று தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர். அவர் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புதிய வாய்ப்புகள் அல்லது புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். அதை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் உயர்நிலை பெறுவீர்கள். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் ஆன்மீக உணர்வு உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு இப்போது அதிகமாக இருக்கும். இரக்கமான பண்பும் சற்றே அதிகமாக இருக்கும். பிறருக்கு இப்போது நீங்கள் உதவிகள் செய்வீர்கள். மேலும் உங்கள் ராசியை சார்ந்த பலர் திருத்தல பயணங்களை மேற்கொள்வார்கள். பலர் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வார்கள். மேலும் பலர் கோவில் விழாக்களுக்கு முக்கியமான விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு இப்பொழுது ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்ச பலம் பெற்ற நிலையில் அமர்ந்திருப்பதால் செல்வம் சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேலும் 5ஆம் பாவாதிபதி என்ற நிலையில் குரு பகவான் 5ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவமாகி 9ஆம் பாவத்தில் இருப்பதால் உங்கள் ராசியை சார்ந்த பலர் குழந்தைகளால் மிகுந்த மகிழ்ச்சிகளை பெறுவார்கள். பலருக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பேச்சு இருக்கக்கூடும். மாணவர்களில் பலர் மேல் படிப்பு படிப்பதற்காக அயல் நாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்கப் பெறுவார்கள். அதே போன்று பலருக்கு அயல் நாட்டில் அல்லது அயல் மாநிலத்தில் வேலை கிடைத்து அங்கு சென்று பணியாற்றக்கூடிய காலமாக இந்த குரு பேச்சு அமையக்கூடும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவத்தில் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய மீன ராசியும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு உன்னதமான காலம்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை இப்போது கிடைப்பதால் புது உத்வேகத்துடன் இப்போது நீங்கள் செயல்பட போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். உடம்பு மனசும் ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவமாகிய மகர ராசியை தன் 7ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருப்பதால் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். சகோதர வழியில் சில நன்மைகளை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாம். தைரியமாக செயல்பட போவதால் காரிய வெற்றிகளை இப்போது நீங்கள் பெறப்போகிறீர்கள். பலருக்கு சிறுதூர பயணத்தால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். 3ஆம் இடம் புகழ், மரியாதை, தைரியம் இதெல்லாம் போய்கின்றது. எனவே உச்ச பலம் பெற்ற குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவத்திற்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் மதிப்பு மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடும். மேலும் உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு புகழ் பரவக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். 3ஆம் இடத்தை உப ஆயுட்சானம்னு சொல்கிறோம். அதாவது 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் வருவது 3ஆம் பாவம். குருவின் பார்வை 3ஆம் பாவத்திற்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் உடல் நலம் மிக நன்றாகவே இருக்கும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாகிய மீனராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவமாக வருவது மீனராசி, பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படும். மீனராசிக்கு அதிபதியாகிய குருவே உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பார்வையால்
உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு மேன்மையான காலம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறது. அதாவது பூர்வ புண்ணியங்கள் அனைத்துமே இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். மாணவர்களில் பலர் உயர்கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் வாழ்வில் வசதிகள் சற்று பெருகக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் பலர் குழந்தைகளால் மிகுந்த மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைத்துக் கொண்டிருப்பதால் மிகுந்த நன்மைகளை இப்போது நீங்கள் சற்று அதிகமாகவே பெறலாம். 5ஆம் பாவத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறோம். உங்கள் குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாகமாக வருவது 5ஆம் பாவம், மீனராசி. அந்த மீனராசிக்கு 5ஆம் பாவமாகிய கடகத்தில் குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது பாவாதி பாவம் என்ற நிலையில் 5ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவத்தில் குரு பகவான் உச்ச பலம் பெற்ற நிலையில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை சார்ந்த பலர் பேர குழந்தைகளை காணக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள். பலர் பேர குழந்தைகளுடன் விளையாடக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலமாகவும் வாழ்வில் பல புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கப் போகிறது. அதனால் வாழ்வில் சற்று எளிதாகவே வெற்றி பெறுவீர்கள். குடும்பம் நல்லா இருக்கும், குடும்ப வளர்ச்சி அடையும், குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமை சற்று அதிகமாகவே இருக்கும். தைரியமாக காலமறிந்து செயல்படப் போவதால் காரிய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலனை முழுவதுமாக பெறக்கூடிய காலமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் பாவமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை, அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரப்போகிறார். மிகுந்த ஒரு உன்னதமான காலம் என்று இந்த குரு பயிற்சியை சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு உதவுவதால் நீங்கள் வாழ்வில் மேலும் உயர்நிலை பெறலாம். ராசியை சார்ந்த பலருக்கு அரசாங்கத்தின் ஆதரவு இப்போது கிடைக்கப் போகிறது. குறிப்பாக உங்கள் ராசியை சார்ந்த அரசியல் உள்ளவர்கள் மேல்நிலை பெறப்போகிறார்கள். அதாவது உங்கள் ராசியை சார்ந்த அரசியல் உள்ளவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் உயர் பதவிகளை பெறுவார்கள் அல்லது அவர்களுடைய புகழ் சற்று அதிகமாகவே பரவக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். உங்கள் ராசியை சார்ந்த பலருக்கு அரசாங்கத்தை வேலை கொடுக்கக்கூடிய காலமாகவும் குறிப்பாக நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இது ஒரு மேன்மையான காலமாகவுமே இந்த குரு பயிற்சி இருக்கக்கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கான கோச்சார குருவின் பொதுவான பலன்களை இப்போது நாம் பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.